சரி, மைக்கத்தது கூட ஐயா சொல்லித்தான் செய்ய வேண்டியிருக்கு. அவையே வணக்கம், அறிவுசார் பெருமக்கால் வணக்கம். செம்மொழியின் துணையோடு செயல்படவே நானும் வந்தேன். செம்மொழியின் செயல் முன்னே விழிமொழி முந்திவிட்டால், விசும்பி நான் நின்று விட்டால் என் செயலது சகிப்பீர், அதன் பொருள் புரிந்து பொறுப்பீர். இந்த அவையை பார்க்கும்போது எனக்கு புராணமும் வரலாறும் புதுப்பிக்கப்பட்டதாகவே தோன்றுகிறது. கல்யாண சுந்தரனார் முன்னிலையில் திருஞான சம்பந்தர் உரை. லார்ட் கல்யாண சுந்தரனார் முன்னிலையில் திருஞான சம்பந்தர் உரை. அப்ப மீனாட்சி எங்கன்னு கேட்பீங்கல்ல, பாண்டிய நாடு, மதுரையில் எப்போதும் மீன் ஆட்சி தானே. சாட்சிக்கு நான் இங்கே சண்முகன். நீதியரசரை நீதிமன்றத்தில் பார்க்கும்போது வழக்கில்லாத சமயத்தில் பார்த்துட்டு மட்டும்தானே உட்காந்துட்டு இருப்போம். நீதியரசரை நீதிமன்றத்தில் பார்க்கும்போது முக்கண் இருந்தும் மோனித்திருக்கும் சிவன் போலவே எனக்கு தோன்றும். அவ்வளவு அதிகாரம் இருந்தும் அமைதியின் திருவுருவமாகவே இங்கு காட்சியளிப்பார். இப்போதுதான் தெரிகிறது, நாம் பார்த்தது கிளை மட்டுமே, வேர் இவ்வளவு ஆழமாக சென்றிருக்கிறது என்பதை. நன்றியுரை நான் ஐயாவுக்கு வழங்க வேண்டுமா? நன்றி என்று சொன்னால் முடிந்து விடும் ஐயாவுக்கு. நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எவ்வளோ பெரிய ஆள்கிட்ட நான் படிச்சிருக்கேன் தெரியுமா? ஒரு நாள் இரவு எல்லா பேரும் கதை சொன்னாங்க, ஆனால் நான் ரொம்ப கொஞ்சம் அந்த விஷயத்தில் சந்தோஷமாகவே இருந்தேன். ஏன்னா இந்த கதை அவங்க யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் இரவு 12 மணி பட்டிமன்றம் முடிச்சுட்டு என்னை மட்டும் கூட்டிகிட்டு ஐயா வந்து ஒரு விடுதிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வைரமுத்து அவர்கள் தங்கி அங்கே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. 12 மணிக்கு என்னை கூப்பிட்டு போய் வைரமுத்து அவர்கள்ட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இரவு 12 மணிக்கு. அவர் பையன் குரு கூட அந்த கொடுப்புனர் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. கல்லூரி தோழன் ஒருத்தர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து பட்டிமன்றத்துக்கு போகிறோம் இங்கேருந்து. நான் பேசலை அன்னைக்கு. அப்போ நான் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் தாமதமாக வந்ததுனால, ஐயா நான் வரல, நான் லேட்டாகும், கொஞ்சம் தாமதமாகும்னு சொல்லாமல் ஐயா நான் வரலைங்க அப்படின்ற. சரின்ட்டு ஐயா கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டு இருக்கும்போதே பாதியில் என்னை தொடர்பு கொண்டு, ஏன்ப்பா வரல? இல்லைங்க நான் வெளியே போயிட்டு இருந்தேன், கிளம்பலை. சரி, நம்ம கல்லூரிக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா நான் நிப்பாட்டியிருக்கேன், நீ வந்துரு, கல்லூரி பக்கத்தில் வண்டி நிப்பாட்டி நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு. இந்த சோழமகன் எனக்கு போய் நான் போய் வரணுங்கிறதுக்காக அவர் காத்திருந்தார். அன்னைக்கு நான் வரேன் வெயிட் பண்ணிட்டு, அப்போ திடீர்னு இன்னொரு தடவை அழைப்பு வந்துச்சு. என்னங்கயான்னு கேட்குறேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு, அவர் நிப்பாட்டி இருந்த இடத்துக்கு பக்கத்தில் வைன்ஸ். இப்படி தான் அவர் பேசுகிறார் போலன்னு கூப்பிட்டு சொல்லிடுவாங்கப்பா ஊரில், கொஞ்சம் சீக்கிரம் டக்குனு கிளம்பி வந்துரு. இந்த ஆள் பேச்சுக்குரிய காரணம் இப்போ தெரிஞ்சு வச்சுலன்ட்டு போயிடுவாங்க, அதனால் கொஞ்சம் வேகமாக வந்து நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. சார்லி சாப்ளின் ஒரு இன்டர்வியூவில் பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், பாலச்சந்தர் படத்தை முடிச்சுட்டு மறுநாள் வந்து கமலஹாசன் படத்துக்கு அவர் வரணும் நடிக்கிறதுக்கு. பாலச்சந்தர் ஒளிப்பதிவு முடிச்சுட்டு கமலஹாசனுக்கு வரணும். ஒரு நாள் வந்து கமலஹாசனுக்கு இதில் வந்து ஒரு தாமதமாகுது. ஏன்னா பாலச்சந்தர் இன்னைக்கு இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிருன்னு சொன்னாராம். அப்போ இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது இவருக்கு வந்து அதில் பொருள் நட்டம் கமலஹாசன் அவர்களுக்கு. பாலச்சந்தர் வந்து சார்லிக்கும் குரு, கமலஹாசனும் குரு, 2 பேரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ முடிச்சு கொடுத்துட்டு சார்லி வரும்போது கமலஹாசனை பார்க்க கொஞ்சம் சங்குஜப்பட்டு அப்படி குனிஞ்சிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ கமலஹாசன் சொன்னாராம், அவருடைய இன்டலெக்சுவலிட்டி அந்த நுண்ணறிவுக்கு சார்லி எடுத்து கொடுனார். என்ன சார்லி, மனசு குரு குருங்குதா அப்படின்னு கேட்டாராம் கமலஹாசன். மனசு குரு குருன்னு சொல்லுதா அப்படின்னு தான், குருன்னு உனக்கு ஒரு மாதிரி குடைச்சலா இருக்கா அப்படின்னு சொன்னாராம் அவர். இது நான் சொன்னது ஐயாவை சொல்றதுக்காக வந்தேன். ஐயா பிறந்த நாள் அன்னைக்கு வந்து எப்பயுமே மழை, எப்பயுமே ஒரு காட்டில் மழை தான், காட்டில் மட்டும் இல்லை அவர் நாட்டிலே மழை. ஏன்னா நல்லார் ஒருவரின் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஐயா இருக்க ஊரில் எப்பயும் மழை பெய்யும். அப்போ நான் போய் அந்த கேக்கை எடுத்துகிட்டு வரதுக்காக போயிருக்கேன். போயிட்டு இருக்கும்போது ஐயா என்னை ஃபோனில் கூப்பிட்றாங்க, சண்முகராஜா எல்லா பேரும் வந்தாச்சு, கேட்க ஆள் இல்லை, அது மட்டும்தான் பாக்கி. கேட்க ஆள் இல்லை. ஐயா சிலைடை நேரம் சொன்னாங்கல்ல, எவ்வளவோ சிலைடை சொல்லியிருக்காங்க தனியாக இருக்கும்போது. அதனால தான் நான் முதவே சொன்னேன், நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் அப்படின்னு. நான் விபத்தை சந்தித்து மருத்துவமனையில் இருக்கேன். கண் முழிச்சு பார்க்குறேன், ஐயாவும் அம்மா எதிர்த்தாப்புல நிற்கிறாங்க. நின்றுட்டு பேசிகிட்டே இருந்துட்டு, நீ எந்திரிச்சு வந்துரு அதுன்னு சொல்லிட்டு, சரி பிறந்த நாளைக்கு வீட்டுக்கு வந்துடு அப்படின்னாங்க. நான் தையல் பிரிக்காமல் வீட்டுக்கு போனேன். ஏன்னா தமிழ் பொய்யாயிடக்கூடாதுல்ல. வைரமுத்து சொன்ன மாதிரி, நோயில் கிடந்து நான் வந்த பொழுதெல்லாம் மருத்துவத்தாளா மறுபடி எழுகிறேன், இல்லை கண்மணி இல்லை, உன் கடைவெளி ஒழுகும் கண்ணீரன் மேல் விழுந்தவுடன் நான் எழுந்து விடுகிறேன். வான்னாரு போயிட்டேன், அவ்வளோதான். தையல் ஒன்றும் பிரிக்கல, நான் போயிட்டு வந்துட்டேன், அதில் பிரச்சனையே இல்லை. அசத்த போவது யாரு அப்படின்னு நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு நிகழ்ச்சி, நான் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு எங்கள் குழுவோடு போயிட்டு அன்றைக்கி தான் வர்றேன்.
தேர்வு முடிஞ்சிருச்சு. ஐயா அந்த இயக்குநர்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க பேரை சேர்த்துக்குங்க, நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு. எங்களுக்கு தேர்வே நடத்தாமல் எங்களை சேர்த்துக்கிட்டாங்க. காந்தி அருங்காட்சியகத்தில் தான் ஒளிப்பதிவு. அவ்வளோ கூட்டம். இப்போ ஐயா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணி எங்களுக்கு தேர்வே நடத்தாமல் எங்கள் குழுவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் நகைச்சுவை பண்ணிட்டு நான் நேரம் ஐயாவை தான் பார்ப்பேன். ஏன்னா ஐயா சிரிச்சா லாட்ஷிப் உத்தரவு போட்டு பிஏ இல்லை நான் அதை எழுதிட போகிறாரு, நான் தோற்று போயிடலாம், அந்த சிங்கம் தோற்று போயிடக்கூடாதுல்ல என்னை சொன்னதுக்காக. வீட்டில் ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு இருந்தேங்க. வீட்டில் ஐயாட்ட பேசிட்டு இருக்கும்போது, ஐயா நான் நல்லா பேசுகிறேன்னு சில பேர் சொல்கிறாங்கய்யா, எனக்கும் கைதட்டு வருது. உண்மை நான் இங்கேருந்து திருடிட்டு போனதானங்கய்யா, இங்கேருந்து திருடிட்டு போனால் தான் இங்கே போய் நான் கொடுத்துட்ருக்கேன், இதை போய் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஐயா சொன்னாங்க, அப்படிலாம் இல்லைப்பா, நீ இப்படி பாரு, என்னதான் தான் சம்பாத்தியனாலும் தான் மக சம்பாத்தியத்தில் 10 ரூபா சாப்பிட்றது அப்பனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னாங்க. அவருக்கு போய் நான் நன்றின்னு மட்டும் வார்த்தையில் சொன்னால் முடிஞ்சிடுமா? இப்படியே தான் நின்றுட்டு இருக்கேன். இது மாதிரி கூர்முனை மழுங்கிய நிறையா ஈட்டிகள் அவருடைய இந்த அதிகமான பற்றிகள் நிறையா கிடக்கு. இந்த இடத்துல நான் அதிகமாக அதை எடுத்து இது பண்ண முடியாது. இருந்தாலும் நன்றின்னு நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இவ்வளோ வழக்கறிஞர்கள் என் சகோதர சகோதரிகளுக்காக நான் கேட்டிருக்கேன், வீட்டில் எல்லா இடத்தையும் கேட்டிருக்கேன். ஆனால் இங்கே வந்து என் சகோதர சகோதரிகளுக்காக இங்கே நின்று பேசினாங்கல்ல, அதுக்காக ரொம்ப நன்றிங்க. பொற்குண்டுக்குள் இருந்து சிறிது நேரம் சிறகு விரித்து சிரித்து சிலாகித்துக் கொண்டே எங்களோடு அமர்ந்திருந்த நீதியரசர்களுக்கும் என் நன்றி. என் பேச்சையும் இதுவரைக்கும் கேட்ட உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி.